எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவு வச்சு இந்த கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த கேக் பிறந்தநாள், கிறிஸ்மஸ், நியூ இயர் மற்ற எல்லா நாட்கள்லையுமே நம்ம செய்யலாம். இதை 1.5 கப் கோதுமை மாவு இதை செய்யறதுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் பாதாமை துருவிக்கிறேன். டெக்கரேஷனுக்காக துருவி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கேக் ட்ரேயை ரெடி பண்ணிக்குவோம். பிளேட்டு அல்லது இந்த மாதிரி கேக் ட்ரே எதில் வேணாலும் நெய்யோ எண்ணெயோ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓரங்களில் கூட அப்ளை பண்ணிவிட்டு கோதுமை மாவு அல்லது மைதா மாவு எது வேணாலும் எடுத்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் மாவு இருக்க அளவுக்கு இதை நாம் ரெடி பண்ணிவிட்டு 1.5 கப் கோதுமை மாவை சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. 1 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக வெல்லம் எடுத்துக்கிறேன். நான் ஜாகரி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் துருவின வெல்லம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை எது எடுத்தாலும். மண் தூசி இருந்தால் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் மண் தூசி இல்லாதனால நான் டைரெக்டாக கலந்துக்குவேன். இந்த கேக்குக்கு 1 கப் ஜாகரி பவுடர் சரியாக இருக்கும். நான் கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேன். நாம் எடுக்கிற வெல்லத்தோட 3/4 கப் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம். அடிகனமான கடாயை எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் அதை ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் செய்துக்கலாம். வெல்லத்தோட 3/4 கப் தண்ணியும் 1/4 கப் ஆயிலும் சேர்த்துருக்கேன். வாசனை இல்லாத ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இந்த கோதுமை மாவோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ரெண்டையுமே நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இதுக்கப்புறம் வெள்ளைக்கரைசலோட நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கேக் பேட்டர் செய்யும்போது எப்போவுமே நம்ம ஒரே டைரெக்ஷனில் தான் மாவை கலந்து விடணும். நம்ம சேர்த்த 3/4 கப் தண்ணிக்கு அப்புறம் நான் ஒரு 1/4 கப் பால் எடுத்துக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக 2 தடவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறமும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக பாலோ தண்ணியோ சேர்த்துக்கோங்க. ஒரு கோதுமை மாவு தண்ணி இழுக்கும், ஒரு கோதுமை மாவு கொஞ்சமாக தான் தண்ணி இழுக்கும். இதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போது வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நட்ஸ் எல்லாத்தையும் நான் முன்னாடியே சேர்த்துட்டேன். நீங்கள் மாவை ட்ரேயில் சேர்த்ததுக்கப்புறம் மேலே அழகாக டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நட்ஸு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம கலந்த இந்த மாவு மடிப்பாக விடணும். அப்போ தான் நமக்கு கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. நான் முன்னாடியே இதை வைக்க மறந்துட்டேன். நீங்கள் முன்னாடியே இதுக்கு உண்டான ஸ்டாண்டை வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணுங்கள். கேக் ட்ரேயை உள்ளே வச்சு மூடிட்டேன். இந்த மூடியில் ஒரு சின்ன ஹோல் இருக்குது. அதில் பேப்பரை நல்லா சுருட்டிட்டு அந்த ஹோலை அடைச்சிடணும். அப்படி இல்லைன்னா ஒரு கிராம்பு எடுத்து அதில் சேர்த்துருங்க. நமக்கு கேக் நல்லா வேகிறதுக்கு இது சரியாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் 40லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அடிக்கடி திறந்து பார்க்கக்கூடாது. 1/2 மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் தான் திறந்து பார்க்கணும். 50 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு கம்பியை விட்டு பார்க்குறேன். இதில் எந்த மாவும் ஒட்டலைன்னா நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேக் வெளியே எடுத்ததுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஆற விடுங்க. ஓரங்களெல்லாம் எடுத்து விடுங்க. நம்மளோட கேக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம திருப்பி விட்டு டெக்கரேட் செய்துக்கலாம். நம்ம சேனலில் மற்ற கேக் ரெசிபீஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் பாருங்கள். இந்த சுவையான கேக்கு நீங்களும் விசேஷங்களுக்கு செய்து பாருங்கள். தேங்க்யூ.